மாமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பிடிஎஸ் வேர்ல்டுக்கான அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி பிடிஎஸ் உலகத்துக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா குட்டியோண்டு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டிமாவை ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டிமா உங்களுக்கு ஒரு பரிசு பொருளாக ஒரு குட்டியோண்டு ஒரு லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நீங்களும் ஜேகேவும் வந்து ஃபுட் சாப்பிட்றதுக்காக போனீங்க. அந்த டைமில் அந்த பாட்டிமா வேற நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. எங்கே போனாங்க என்னன்னு எதுவும் தெரியல. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டைமில் அந்த பாட்டிமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. இருட்டாக இருக்கும்போது பயம் வந்துச்சுன்னா வெளிச்சத்தை கொடுன்னு கேட்டால் இது வெளிச்சம் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே திடீர்னு பார்த்தா வேறொரு உலகத்தில் போன மாதிரி இருந்திருக்கும். வேறொரு போர்ட்டல் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டாக இருப்பாங்க, நீங்கள் மட்டும் ஒல்லியாக இருப்பீங்க. அந்த இடத்தின்படி குண்டா இருக்கிறது தான் அழகு, ஒல்லியா இருந்து அசிங்கம், அந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கப்புறமா அன்னைய நாள் அப்படி போய் சாயந்தரம் உங்க வீட்டுக்கு போய் நீங்க உங்க அப்பாவும் அம்மாவையும் பாக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே தலை சுத்தி விழுந்துட்டீங்க. பிகாஸ் உங்க அப்பா அம்மாவும் குண்டா இருக்காங்க. இவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இல்ல இது உண்மை இல்லை, இல்லை இது உண்மை இல்லை, உண்மை இல்லை, இப்படி நடக்கக்கூடாது சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நீங்க எந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா நீங்க கட்டில படுத்துட்டு இருந்தீங்க. அப்பா, எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லெஃப்ட்ல திரும்பி பார்க்கும்போது பக்கத்திலேயே ரொம்ப க்ளோஸா ஜேகே கொண்டு இருக்காரு. அதுவும் அவ்வளோ பெரிய கண்ணத்தோட. அப்போ இது உண்மைதானா? ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது உங்க அப்பா அம்மா அங்கே நின்றுருக்காங்க. அது எப்படின்னா, அம்மா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்பாவோடைய வயிற்றுல இப்படி தடவி தடவி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் கேட்பீங்க, என்னம்மா பண்ணுற? அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி உனக்கு பொறாம, என் புருஷனுடைய ஹேண்ட்ஸமான வயிறை நான் அப்படியே தடவிட்டு இருக்கேன். ஏன் முதல் முறையை பார்க்குற மாதிரி கேட்குற? இதை எப்பவுமே நான் பண்ணுறது தானே, உனக்கு பராமடி, நீ இப்படி ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு பராம அப்படின்னு உங்க அம்மா உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க. உங்களுக்கு அப்படியே தலையே ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆகுது, உண்மையாலுமே ரொம்ப அசிங்கமா இருக்கேனா நானுன்னு. அப்போ நீங்க ஜேகே கிட்ட கேக்குறீங்க, ஜேகே என்னவன் உண்மையாலுமே நான் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கேனா? அப்போ அவர் சொல்றாரு, இந்த பாரு வயன், நீ எப்படி இருந்தாலும் யாரு கண்ணுக்கெல்லாம் நீ அசிங்கமா தெரிஞ்சாலும் எனக்கு எப்பவுமே அழகி நீ மட்டும்தாண்டி, நீ தான் என்னோட அழகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா இங்க அவ்வளோ குண்டா இருக்கும் போதும் ஜேகே மட்டும்தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுவாரு. அப்போ அந்த டைம்லயா இருந்தாலும் சரி, இந்த டைம்லயா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் எது சொன்னாலும் எப்பவுமே நீங்க அவரு கண்ணுக்கு மட்டும் அழகா தெரியற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. அப்ப நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்கும்போது சிரிச்சிட்டியாடி சாப்ஸ்டிக் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நீங்க சாப்ஸ்டிக்கா? அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்க குண்டா இருக்கும்போது அவரு பப்ளுன்னு கூப்பிடுவாரு. அவரை நீங்க திருப்பி சாப்ஸ்டிக்னு கூப்பிட்டு இருந்தீங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறமா அவரு பாடி பில்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அதை கூப்பிட மாட்டீங்க. ஆனா இப்போ அந்த பேரை உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. சாப்ஸ்டிக்கா? என்னுடைய உண்மையான உருவத்தை பார்த்து சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, குழந்தை கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ சரி 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 எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க போய் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே கீழே போறீங்க. போயிட்டு சரி வயன் விஷ் பண்ணிக்கோ, விஷ் பண்ணிட்டு கேக் கட் பண்ண அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ ஜேகே வந்து பக்கத்துல நின்றுட்டு, வயன் பயப்படாத, ஆரம்பில்லான்னு வேற யாராச்சும் கிடப்பாடி, நீ அதை போட்டெல்லாம் மண்டையில குழப்பிக்காத. அப்புறமா நல்லா குண்டா அழகா வரணும்னு வேணும்னா நீ அப்படி உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அப்படி நீ வேண்டிக்கோ. ஆனா எனக்கு நீ இப்படி இருந்தா தாண்டி பிடிக்கும் சொல்லிட்டு ஜேகே சொல்றாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்துட்டு நீங்க கண்ணை மூடி ப்ரே பண்ணி கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல. அப்போ நீங்க உங்களை சுத்தி சுத்தியே பாக்குறீங்க. நான் மறுபடியும் குண்டாயிட்டேனா இல்ல ஒல்லியா இருக்கேனான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கீங்க. பார்த்தா இல்ல, நீங்க இங்க வரும்போது எப்படி ஒல்லியா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு நெஞ்சமெல்லாம் அப்படி படபடான்னு அடிச்சிட்டு இருக்கு. என்ன என்ன மறுபடியும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி குரல் கேக்குது. ஐயோ, ஏன் பாட்டி இப்படி வந்து பயன்படுத்துற பேய் மாதிரி சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்ன வயன்
அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குது. அப்போ நீங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க மெதுவா ஸ்கூலுக்குள்ள என்ட்ராவீங்க. பார்த்தா எல்லாருமே உங்களை பார்த்து வந்துட்டா இவன் மூஞ்சியில இன்னைக்கு முழிச்சேன், ஓ இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய நாள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு போறாங்க. நீங்க அப்போ அவங்கள எல்லாருமே ஒத்து பாக்குறீங்க, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப அழகா நார்மலா இருக்காங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல என் கிட்டதான் என்னமோ பிரச்சனை இருக்குன்னு. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, என்ன பண்ணிருப்பீங்க, அதான் குடு குடுன்னு ரெஸ்ட் ரூம் ஓடிட்டீங்க. போயிட்டு அங்க போய் நீங்க உங்க கண்ணாடியில உங்க மூஞ்சிய பாக்குறீங்க. பார்த்தா அவ்வளோ பிம்பிள்ஸ் வந்து நிறைஞ்சு கிடக்குது. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போன மாதிரியே இருக்கு. ஒல்லியா இருக்கீங்க, ஆனா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதாவது இந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ நீங்க உங்க மூஞ்சிய உங்களுக்கே பாக்குறதுக்கு பிடிக்கல. அப்போ நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே நிறையுது. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ பாட்டி குரல் மறுபடியும் கேக்குது, என்ன வயன் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு. நீங்க வந்த கோவத்துக்கு அசிங்க அசிங்கமா பாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க. குண்டா இருக்கும்போது கூட அழகா இருந்தேன், என்ன பாட்டி பண்ணி வச்சிருக்க என் மூஞ்சிய பாரு, எனக்கே பார்க்க பிடிக்கல, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல பார்த்தா ஆரம் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போறாங்க. அப்போ நீங்க ஆரம கூப்பிடுறீங்க. ஆரம் சொல்லும்போது அவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு என்னையான்ற மாதிரி அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, மீன்ற மாதிரி. அப்போ நீங்க ஆமா ஆரம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பார்த்துட்டு எதுவும் பேசாம போற நீங்க கேக்குறீங்க. அப்போ அவரு யார் நீ அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்ப நீங்க ஆரம் நான் வாயன், உன் கூட சின்ன வயசுல எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பேசாம போயிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே என்ன நடக்குதுங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டு நடந்து போறீங்க. பார்த்தா உங்க ஆப்போசிட்ல ஜேகே வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜேகேவும் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமா இருக்கு. பார்த்தா அவரும் வர்றாரு, உங்களை கண்டுக்கவே இல்லை. அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி அவர் போறாரு. நீங்க அப்படியே எதுவுமே பேசாம ஜேகேவை தெரிஞ்சுக்கிற மாதிரி கூட காட்டாம அப்படியே நடந்து போறீங்க. பார்த்தா உங்க கழுத்தை அப்படியே ரேப் பண்ற மாதிரி ஒரு கையை வந்து அப்படி இறுக்கி பிடிக்குது. உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப நீங்க அந்த கையில டேப் பண்ணிட்டு விட்டு 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 சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப அவரு கையை எடுத்துட்டு, என்னடி பார்த்துட்டு பார்க்காம போற, என்ன கண்ணு குருடா இருக்கா சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்ப நீங்க பண்ணி பண்ணி இப்படியேடா பிடிப்ப சொல்லிட்டு நீங்க ப்ரீத் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. திடீர்னு பார்த்தா அவர் வந்து உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போட்டோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அது சென்ஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி அவர் உங்களை கட்டி அணைச்சிருக்காரு. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ல அவர் கட்டி பிடிச்சதில்ல. இன்னைக்கு கட்டி பிடிக்கும் போது என்னமோ வேற மாதிரி சென்ஸ் ஆகுது. அப்ப நீங்க அவரை கொஞ்சம் தள்ளி விட்டுடா சொல்லிட்டு நீங்க தள்ளி விடுறீங்க. அப்போ ஜேகே என்னடி தள்ளி விடுற சொல்லிட்டு மறுபடியும் வந்து கட்டி பிடிக்கிறாரு. உங்களுக்கு என்னமோ சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. ஆனா நீங்க அதை கண்டுக்கல. அதுக்கப்புறமா நீங்க கேக்குறீங்க, ஆமா நான் தான் உன்னை கண்டுக்கல, ஏண்டா நீ நீ என்ன பார்த்துட்டு பார்க்காம போன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப அவரு சொல்றாரு, கொஞ்சம் கடுப்புல இருந்தேன். கடுப்பா? இதுக்கு கடுப்ப? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் வயன், என்ன என்ன சொன்ன? ஆரம்ப நீ ஒன் சைடா லவ் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா அது ஊத்திக்குச்சின்னு தெரியும், சரிதானே? ஆமா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னை லவ் பண்றேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், எல்லாத்தையுமே சொன்னேன்ல. ஆமா. என்னது புரியல, என்ன சொன்ன? செவிடா செவிடா இல்ல உனக்கு ஏதாச்சும் அம்னீஷம் வந்துருச்சா? உன்னை லவ் பண்றேன், உன் கூட தான் வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னேனா? நீ என்ன சொன்ன? இந்த அசிங்கமான மூஞ்சியை வச்சு என் கூட வாழ முடியும் உன்னாலனாலும் நீ கேட்ட. கடைசியில அப்படி இப்படி பேசி பேசி உன்னையும் ஒத்துக்க வச்சுட்டேன். இப்ப நம்ம 2 பேருமே லவ்வர்ஸ் டி. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஏ வாயன்
இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி சொடக்கு போட்டு இருக்காரு. பயன் பாரு என்னாச்சு? அப்ப நீ நீ சொல்றது என்னன்னா நானும் நீயும் லவ் பண்றோமா? ஆமாடி. ஏன் நாம 2 பேரும் லவர்ஸா? என்னடி சொல்லிட்டு அவரு மறுபடியும் கட்டி பிடிக்கிறாரு. நீங்க தள்ளிப்போ சொல்லிட்டு நீங்க தள்ளி விடுறீங்க. இந்த பாரு பயன், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எது வேணாலும் பண்ணிக்கோ, திட்டிக்கோ, அடிச்சுக்கோ, என்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உன்னை ஹக் பண்ணும்போது இந்த மாதிரி நீ என்னை தள்ளி விடுறது மட்டும் எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. ஏண்டி நான் உன்னை கட்டிப்பிடிக்க கூடாதா? நம்ம பக்கத்துல வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு உங்க பக்கத்துல வர்றாங்க. உங்களுக்கான ஹார்ட் பீட்டு அப்படியே எகுறுது. ஏன்னா முதல் முறையா அந்த மாதிரி ஒரு ஜேகேவை நீங்க பாக்குறீங்க. ஜேகே ஸ்டாப், நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்போ அவரு உங்ககிட்ட சொல்றாரு, என்ன கன்ஃபியூஷன்? என்னடி உனக்கு கன்ஃபியூஷன்? என்ன மறுபடியும் சந்தேகமா? இந்த மாதிரி ஒரு அசிங்கமான மூஞ்சியை வச்சுட்டு எப்படி என்ன லவ் பண்ற, எப்படி என் கூட வாழ போற, அதுதானே உன்னோட சந்தேகம். இத பாரு வயன், நீ எப்படி இருந்தாலும், மற்றவங்க கண்ணு நீ எப்படி தெரிஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. என் கண்ணுக்கு எப்பவுமே நீ தாண்டி அழகி, என்னுடைய பேர் அழகி நீ தான், புரியுதா வயன்? ஐ லவ் யூ. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வேணும்னா வேற மாதிரின்னு சொல்லும்போது நீங்கள் சிச்சி 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 நிறுத்து 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 நிறுத்து, நீ என்ன இப்படியெல்லாம் பேசுற? இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. அப்போ அவரு, என்னடி ஆச்சு? ரொமான்ஸ் விஷயத்துல எல்லாம் என்னை விட நீ தான் முன்னாடி நிற்ப, என்னடி வயனாச்சு, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உழுக்கிறாரு. அப்போ நீங்கள் ஜேகே அது வந்துன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பாட்டிமாவை பார்த்ததுல இருந்து இப்ப வரையில நடக்கிறது எல்லாத்தையுமே ஜேகே கிட்ட சொல்றீங்க. என்ன சொன்னேன்? நான் குண்டா இருந்தேனா? என்ன வயன், கனவு தச்சு கண்டியா? அப்புறம் இப்படி நீ குண்டா இருந்தையா? ஆமா, ஒண்ணு மட்டும், எல்லா உலகத்துலயும் நீதாடி அதிகமா இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க முறைச்சு பாக்குறீங்க. அப்புறமா அவரு, ஆனா உன்னை வேற லெவல், என்ன வேற லெவல், வேற லெவல் ஸ்டோரிடி ஜேகே. உண்மை போதும், நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உன்னை அந்த மாதிரி ஒரு கோலத்துல நினைச்சு பார்த்தேன்னா முடியலடி, ரொம்ப குண்டா சப்பியா. ஆனா கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறமா குண்டாக்கிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு வருது பாருக்கோம், போய் ஜேகே மண்டையில சுழுவியா சுழுவியா சுழுவியான்னு சொல்லிட்டு நாங்க கொட்டுறீங்க. அப்புறம் வலிக்குதுடி பேசாம சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, அப்பதான் அவரு உங்க முகத்தை கவனிக்கிறாரு. ஏன்னா நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. அப்ப அவரு மெதுவா பக்கத்துல வந்து உங்க ஷோல்டர்ல கையை போட்டுட்டு, சரி நீ சொல்றது எல்லாமே நான் நம்புறேன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் தாண்டி ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. என்ன விஷயம்? நான் ஹெல்ப் பண்ணனா இதுக்கு? அதான் ஆரம்பம் நீ சேர்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணனா? ஆமாம், நீ தான் ஹெல்ப் பண்ண, நீ தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா? சொல்லு, என்ன? அந்த உலகத்தில் இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும், ஆனால் நான் இப்போ இங்கே இருக்கிறது தான் நிஜம். அதை வச்சு நான் சொல்கிறேன், எந்த உலகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை நேசிச்சுட்டே தான் இருந்திருப்பேன். நீ சொல்கிற மாதிரி உன்னோடைய லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக பண்ணியிருக்க மாட்டேன். அது மட்டும் எனக்கு தெரியும்டி சொல்லும்போது நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன ஜெயிக்க சொல்கிற? ஏன்னா நான் எப்படி இந்த உலகத்தில் லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் எந்த உலகத்தில் இருந்தாலும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உன்னே ஆரம்பி சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா விருப்பத்தோடு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரையே பக்க பக்கான பேந்த முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அவர், ஏய் இவன் என்னாச்சு? ஒன்றும்லடா. சரி அதை விட்டு வா, கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வா சொல்லிட்டு அவர் உழுக்கிறாரு. அப்போ நீங்கள், ரியாலிட்டியா? நான் இப்போ ரியாலிட்டியில் இருக்குண்ணா, இல்லை
ரியாலிட்டியே இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து தலையில கை வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவர் வந்து சேர்த்து அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு, வயன் என்னடா வயன் சொல்லு ஜிகே, இங்க பாருடி வயன் என்ன சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது உங்க 2 சீக்ஸையும் அவர் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த பார்வையை பார்க்கறதுக்கான அந்த தெம்பே கிடையல, இருந்தாலும் நீங்க பாக்குறீங்க. அப்போ அவரு என்ன சரியா பாருடி சொல்லும்போது நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது அவரு தெரியுதா ஏன்னா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவர் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கோ, நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நீ இப்போ கனவுல இருந்தாலும் சரி, நீ என்னோட கண்ணை பாரு, அதில் நான் உன் மேலே வச்சிருக்க காதல் தெரியும். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. தயவு செஞ்சு ஆரம் இல்லைனா வேற ஏதாச்சும் ஆம்பளைங்க பேரை எடுக்காதடி. வயனோட பக்கத்தில் என்னோட பேர் மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் சரின்ற மாதிரியே மண்டையாட்டிங்க. வேற வழி இல்லை, ஏன்னா இந்த ரியாலிட்டியில் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பண்ணிக்கிட்டு பார்க்கணுமே, நீங்கள் தனியாக வரும்போது அப்படி பேசின பொண்ணுங்க எல்லாம் ஜிகே கூட நீங்கள் நடந்து வரும்போது ஒருத்தங்க எதுவுமே பேசலையே. இவர் எப்படின்னா உங்க ஷோல்டர்ல கையை போட்டுட்டு அப்படியே அணைச்ச மாதிரியே கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, கொஞ்சம் பொறாமப்படுற மாதிரி பாக்குறாங்களே தவிர பேசக்கூட இல்லை. அப்போ நடந்து போகும்போது ஒரு 2 பொண்ணுங்களை அவர் கூப்பிடுறாரு. ஏய் இங்க வா சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப அந்த பொண்ணுங்களும் பக்கத்துல நடந்து வந்துட்டு நிக்கிறாங்க. இல்ல காலையில வயனை பார்த்து என்ன சொன்ன? அந்த பொண்ணுங்க இல்லை ஜிகே எதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணுங்க கொஞ்சம் பயந்துருச்சு. இல்லை சாரி வயன் சொல்லும்போது அவர், இனிமே ஒரு வாட்டி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கேவலமாக பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா, அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா, அப்புறமா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், ஜேகேவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னன்னா அப்படியே ஜேகேவை அண்ணாந்து வாய்ப்பொழுந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பேசுறான்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம் கூட லவ்வரா நடிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் நடந்த ஆரம் எதுவுமே கேட்க மாட்டாரு, யாருக்கிட்டையுமே எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. ஆனா ஜேகே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்களை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து அணைச்சபடி நிறுத்திட்டு சொல்றாரு, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், புரியுதுல்ல, அந்த ஞாபகம் என்னைக்குமே தலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களையும் கூட்டிட்டு அப்படியே போறாங்க. நீங்க அப்படியே என்ன நடக்குதுங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு நாள் பூரா உங்களை அப்படியே தாங்குறாரு மனுஷன். என்ன சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ பத்திரமா பார்த்து பண்றாரு. அப்போ உங்களுக்கே கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த ஜேகேவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அன்னைக்கு இருந்துட்டு இருக்கீங்க. அவரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் முன்னாடி எல்லாம் எப்படி ஃப்ரெண்டா இருக்கும்போது கேர் பண்ணி பாரோ, அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கேர் வருது. அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு நாள் அப்படியே போகுது. ஆனா இந்த வாட்டி நீங்க வெளியே போகும்போது ஜிகே வந்து பைக் எடுத்துட்டு வந்து ரெடியா நின்று இருக்கான். அப்ப நீங்க பைக்கா, எப்ப பைக் வாங்கின ஜிகே? என்னடி புதுசா புதுசா கேட்டிருக்க, உனக்கு என்னமோ ஆச்சு வயன், அது மட்டும் எனக்கு புரியுது. இல்ல நான் பைக்கே எடுக்காம இருந்ததுக்கான மெயின் ரீசன் உனக்கு தெரியும்ல. என்ன ரீசன்? நான் பைக் எடுத்தா, அதுவும் முதல் வாட்டி சவாரி பண்ணும்போது கண்டிப்பா ஒத்தையா நான் போக மாட்டேன், உன்னை கூட கூட்டிட்டு தான் நான் போவேன். அப்படித்தானே பண்ணியிருந்தேன். அப்படியா? என்ன நொப்படியா? அப்படிதான். ஓ ஓ ஓகே, கோபப்படாதடா.
ஹ, உன்னை வச்சுக்கிட்டு எப்போ உன்கிட்ட லவ் சொல்லி நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியோ அப்போவே பைக்கை வாங்கிட்டேன். ஆமால, ஞாபகம் வந்துச்சா? சத்தியமா இல்லை ஜேகே. சரி, பேசிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். நீ வந்து ஒன்று படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா ரெடி ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் அவர் கூட பைக்கில் ஏறி உக்காந்து போகிறீங்க. அவர் பார்க்குறாரு. என்னடி? என்ன ஜேகே? எப்பவும் வரும்போது டபுள் சைடு கால் போட்டு தானே வருவ, இப்போ நான் ஒன் சைடு உக்காந்துருக்க. அப்படி வேற இருக்கா? என்ன கேட்கல? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் இப்படியே இருக்கேனே, ப்ளீஸ் கோப்படாத. சரிடி, பரவாயில்ல சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவரும் உங்கள் கூடயே வர்றாரு. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இரு எங்கே வர்றீங்க? என்ன அடைச்சி தள்ளு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அவரு பாட்டுக்கு உள்ள போறாரு. நீங்க என்னது என்ன இவன் இப்படி போறான் சொல்லிட்டு நீங்க அப்படியே பேந்த முடிச்சுட்டு அவரு கூடயே போறீங்களா? போகும்போது திடீர்னு பார்த்தா அவர் கதவை திறக்கிறாரு. கரெக்டா அந்த பாப்பப் எல்லாம் வெடிக்குது. என்ன இன்னைக்கு உங்க பிறந்த நாள், உங்களுடைய பர்த்டே, அதுதான் அங்க செலிப்ரேட் பண்றாங்க. பார்த்தா உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த உலகத்துல நார்மலா தான் இருக்காங்க, இந்த வேர்ல்டுல இல்லைன்னா இந்த ரியாலிட்டியில உண்மையாலுமே நார்மலாக எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே வாயன் சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ நீங்களும் ஹாப்பி பர்த்டே இல்லம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்பா அம்மா ஹாப்பி பர்த்டேயா? உனக்கு தாண்டி ஹாப்பி பர்த்டே. ஆமால, ஹாப்பி பர்த்டே வாயன். அப்போ ஜேகே உங்க மண்டையில படிச்சுட்டு என்னடி என்ன சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா வந்து என் பொண்ணு 100 வயசு வரையிலும் ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக ஜேகே கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே கூடயா அந்த மாதிரி பார்க்குறீங்க? ஆமாங்க, உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் லவ் தெரியும். அப்போது நீங்கள் இப்படி முழிக்கிறத பார்த்த உடனே ஜேகே வந்து அங்கிள் அவளுக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, சின்னதாக ஒரு நட்டு லூஸாக இருக்குது, அது சரி ஆயிடும், சரி வாடி வாயின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி தரன்னு அந்த கேக்குக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி உங்க கையை அவரே பிடிச்சி அந்த கேக்கெல்லாம் வெட்டி உங்க வாயில எடுத்து கொஞ்சம் வச்சு கொடுத்து உங்க கையால எடுத்து எனக்கு வச்சு விடுன்னு சொல்லி அப்படியே கம்பல் பண்ணி ஊட்டி விட்டு வச்சு நீங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது, என்ன நடக்குது எது நடக்குன்னு புரியல. அப்போ அது முடிஞ்ச உடனே அப்படியே கைப்பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு உங்க மாடிக்கு போய் உங்க ரூம்ல போய் அவர் வந்து உக்காந்துட்டாரு. உக்காந்துக்கு அப்புறமா அவர் கேட்குறாரு, சரி கொடுக்குறேன்னு சொன்னல, எப்போ கொடுப்ப? நீங்க என்ன 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 கொடுப்பேன்? நான் எதுவும் கொடுக்கன்னு சொல்லல. வாயன், ஏமாத்தாதடி, இந்த விஷயத்துல ஏமாத்தாத. என்ன என்ன ஜேகே சொல்ற? என்னடி மறந்துட்டியா? இன்னைக்கு கண்டிப்பா நீ கொடுக்குறேன்னு என்கிட்ட சொன்ன. எவ்வளவு நாள் தான் நானும் கேட்டு பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது? ஐயோ, ஏதாச்சும் வேண்டாதது கொடுக்குறேன்னு சொல்லி தொலைச்சிட்டேனா தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பக்கத்துல வர்றாரு. வந்துட்டு கொடுக்கட்டா இல்ல நான் எடுக்கட்டா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன என்ன கருமன் நடக்குதுங்க அந்த மாதிரி பாக்குறீங்க. அவருக்கு புரிஞ்சது நீங்க என்னமோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு அங்க பக்கத்துலயே உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு பார்த்தா திடீர்னு அவரு பாக்கெட்ல இருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்னது இது திறந்து பாருடி சொல்லும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ கியூட்டான ஒரு செயின் இருக்கு உங்க கழுத்துல போடுற மாதிரி. அப்போ அவரு சொல்றாரு, இப்போ இதை போட்டுக்கோ, படிப்பெல்லாம் முடிச்சு அப்புறமா நானும் ஒரு நல்ல வேலையை பார்த்து செட்டில்ட் ஆகி நீ நல்ல ஒரு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா தாலியை போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம. அப்போ திடீர்னு பார்த்தா எங்க என்ன கொடு, நான் ரெடியா இருக்கேன், என்ன கொடுக்கணும்
அட என்ன வயன், எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், இன்னைக்கு தான் கொடுப்பேன் என்கிட்ட சொன்னல. சொல்லும்போது நீங்க அப்படியே நெஞ்சில கை வச்சு வா கிஃப்டா, நான் பயந்துட்டேன் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு என்னடி என்னாச்சு, கிஃப்ட் கொடு. அது எங்க வச்சேன்னு மறந்துட்டேனே, நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்றாடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்குள்ளேயே அப்பா அம்மா மேல ஓடி வர்றாங்க. வந்துட்டு வாயன் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா நீ மறந்துட்ட, மறுபடியுமா என்ன மறந்துட்ட சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. விஷ் பண்ணவே இல்லடி, அப்படியே வந்து தரத்தரான கேக்க கட் பண்ணிட்டு போயிட்ட, கேண்டில் ஆஃப் பண்ணி விஷ் பண்ணவே இல்லையே. ஆமால, என்ன பண்ணணுமா, இந்தா புடின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் சின்னோண்டு அதுல அந்த கேக்லயே ஒரு குட்டியோண்டு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல கேண்டில் ஏற்றி விஷ் பண்ண அந்த கேண்டில் அணைச்சு விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரியும் நீங்களும் கேண்டிலை அணைச்சு விஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி அவரு உங்களை பார்த்துட்டு வயன் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப நீங்க திரும்புறீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்றேன், மறந்துடாத. அந்த மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இப்போ நீங்களும் சொல்லிட்டு மண்டை ஆட்டிட்டு விஷ் பண்ணிட்டு கண்ணை திறக்கும் போது நீங்க எங்கிருந்து போனீங்களோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. வேற எங்கேயுமே இல்லை, நீங்க ஹோட்டல்ல தான் இருக்கீங்க. ஜிகே கையை இறுக்கமா பிடிச்சி அழுத்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜிகே பயப்படாத வயன், நான் பக்கத்துல தாண்டி இருக்கேன், அழாத சொல்லும்போது அந்த டைம்ல அந்த ஃபயர் அலாம் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த டைம்ல அந்த டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. டோரை திறந்துட்டு பாரு 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 வாயன் பாரு பாரு கண்ணை தர சொல்லும்போது நீங்க கண்ணை திறக்கிறீங்க. வந்துட்டேனா, உண்மையான வேர்ல்டுக்கே வந்துட்டேனா அந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. பார்த்தா அந்த குட்டியோட விளக்கு உங்க கையில தான் இப்பவும் ஹோல்டா இருக்கு. அப்போ என்னாச்சு, இது என்னடி இது, இதா இது வந்து பாட்டி கிஃப்ட் கொடுத்தாங்க. ஏன்னா சொப்பு சாமானெல்லாம் கிஃப்டா கொடுத்துருக்காங்க, அவங்க உசுர காப்பாத்துனதுக்கு இதுதான் கிஃப்ட் சொல்லிட்டு அவரு சும்மா கிண்டல் பண்றாங்க. ஆனா நீங்க ஜேகேவா ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஜேகே என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பாக்குற? உன்னோட ஜேகே கொஞ்சம் பயந்துட்டேனா, அதான். சரி பயப்படாதவா, நீ சாப்பிடுறியா இல்ல இல்ல ஜேகே வீட்டுக்கு போலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கேட்கும்போது அவரு சரிடி வா போலாம். ஆமா நம்ம எவ்வளவு நேரமா இங்க இருக்கோம், ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் சொல்லும்போது 10 நிமிஷம் மட்டும்தானா, ஓ மை காட் 2 நாள் போன மாதிரி இருக்கு அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே உங்களே அழிச்சு வெளியே போகும்போது அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட இவர் கேட்குறாரு என்னாச்சு கேட்கும்போது அவரு என்னாச்சுப்பா எதுவுமே ஆகலையே, எல்லாமே நார்மலாக தானே இருக்கு, என்னாச்சு சொல்லிட்டு அவரு திருப்பி கேட்குறாரு. அப்போ ஜேகே சொல்றாரு இல்ல ஃபயர் அலாம் எல்லாம் அடிச்சிச்சு. என்ன சாப்பிடும்போது தூங்கிட்டீங்களா ரெண்டு பேருமே, கனவு ஏதாச்சும் கண்டீங்களா? இல்லங்கள் கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. என்ன என்னாச்சு சொல்லிட்டு அவரு திருப்பி கேட்கிறாரு. பிகாஸ் ஜேகேவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை 2 பேர்த்தையும் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவரு என்னடா என்ன சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ ஜேகேவும் எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் பேசல. அப்போ நீங்க ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு ஜேகே போலாம், இல்ல வயன் அது இல்ல ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தூங்கிட்டோம் அசதியாக இருக்கிறதுனால அதுதான் சொல்லிட்டு ஜேகேவையும் கூட்டிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அப்போ ஜேகே என்னடி லூசா, கரண்ட் போச்சுல்ல, ஃபயர் அலாம் சவுண்ட் கேட்டுச்சுல்ல, இடி இடிச்சுச்சுல்ல. அப்போ நீங்கள் ஆமாம் ஆமாம் எல்லாமே நடந்துச்சு சொல்லும்போது அவரு அப்புறம் ஏன் இப்படி சொன்ன, ஏன்னா உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அதெல்லாம் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவரு புரியல, இதுல என்ன புரியாது இருக்கு, எல்லாமே சொல்றேன் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஜேகேவை கூட்டிட்டு ஒரு கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் கம்மியா இருக்கிற ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அவர்கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே ஏ டு செட் சொல்லிட்டீங்க. புரியுதா? அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல போனது, அங்க நீங்க ஒல்லியா இருந்தது, அப்புறம் உங்க ஃபேஸ்ல பிம்பிள் வந்த அந்த சிச்சுவேஷன், ஜேகே ரொம்ப குண்டா இருந்த விஷயம், இது எல்லாத்தையுமே சொல்லும்போது அவரு நம்பணும்னு இருக்குது, நம்ப முடியாமலும் இருக்குது. ஏன்னா அவருக்கே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா
இவங்க ரூம்ல மட்டும்தான் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. மற்ற எந்த இடத்துலையும் எந்த சவுண்டும் யாருக்குமே கேட்கல. நார்மலா இருந்திருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. அப்போ நீங்க சொல்றீங்க, இதுதான்டா எல்லாமே இதுதான்டா நடந்துச்சு. இ- கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு உசுறு போய் வந்துடுச்சு. நீ ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் சொன்ன, ஆனா கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப புலம்புறீங்க. அந்த டைம்ல பார்த்தா அவர் வந்து திடீர்னு உங்களை அந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு உங்க பக்கத்துல வந்து உங்களை அரவணைச்சுக்கிறாரு. இட்ஸ் ஓகேவா, எது நடந்தோ அது நல்லதுக்கே அப்படின்னு அவர் சொல்லும்போது நீங்க சிரிக்கிறீங்க. அப்போ அவர் பாக்குறாரு, என்னடி, ஏன், எதுக்கு சிரிக்கிற? இல்லடா, மத்ததெல்லாம் கூட ஒரு லாஜிக் இருக்கு, ஒத்துக்க முடியுது. ஆனா கடைசியில பாத்தியே, என்னால தாங்கவே முடியல. நீ என்ன லவ் பண்றியாமா? உன் கண்ணுல லவ் மட்டும்தான் தெரியுதாமா? என்ன சொல்றது, ரொமான்டிக்கலா உன்னை விட நான் மிஞ்சுவேனா? ஐயோ, அதெல்லாம் யோசிச்சா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. தாங்க முடியல சாமி. ஓ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சொல்லிட்டு நீங்க சிரிக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரு சிரிக்க மாட்டேங்கிறாரு. அவரு அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரி, நீங்க அந்த டைம்ல பெஞ்சில தான் உட்காந்துருக்கீங்க, கீழே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க முழிக்கிறீங்க. ஆமாடி, உன்னை நான் லவ் பண்றேன், என்னோட இந்த பப்ளுவை நான் லவ் பண்றேன். நீ ஆரம் பின்னாடி போறேன்னு தெரிஞ்சு கூட நான் உன்னை லவ் பண்றேன், புரியுதா? நான் உன்னை லவ் பண்றேன், தெரியுதா? சிரிக்கிறான், பெரிய சிரிக்கிறான். நீ நீ என்ன 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 சொல்ல வர ஜேகே? ஆ, புரியலையா? காது கேட்குற மாதிரி தான் நான் பேசுறேன். லவ் பண்றேன்டி, லவ் பண்றேன், உன்னைத்தான் உன்னைத்தான் லவ் பண்றேன், புரியுதா அப்படின்னு சொல்றாரு. நீங்க ச்சே, சும்மா விளையாடாதரா, சும்மா ஒன்று சொல்லிட்டு சொல்லும்போது அவரு, என் கண்ணை பாருவேன், நான் விளையாடுற மாதிரியே இருக்கு, கண்ணை பாரு சொல்லிட்டு லாஸ்ட் சீன்ல எப்படி உங்க என்ன சொல்றது, இந்த கண்ணத்துல அவர் 2 கையும் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு கண்ணை பார்க்க சொன்னாரோ அதே மாதிரி பண்றாரு. நீங்க பாக்குறீங்க, அதே பார்வைதான், அதே பார்வைதான், எந்த மாற்றமும் இல்லை. அப்பதான் உங்களுக்கு புரியுது, ஆமா ஜிகே சொல்றது உண்மைதானு. அப்ப நீங்க மெதுவா அவருடைய கையை கன்னத்துல இருந்து எடுத்து விட்டுட்டு, என்னடா திடுதுப்புன்னு? திடுதுப்பா, சின்ன வயசுல என்னைக்கு நான் இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னைக்கு நான் உன்னை முதல் முறை பார்த்த அந்த செகண்ட்லயே என் லைஃப் ஃபுல்லா நீ தான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அது லவ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நீ என் வாழ்க்கையில வேணும், அவ்வளவுதான். அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த மாதிரி தாண்டி தோணுச்சு. நீ ஆரம் சொல்லும் போதெல்லாம் அப்படியே அப்படி நெஞ்சில யாரோ கத்தி வச்சு குத்துற மாதிரி வலிக்கும் தெரியுமா? சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண சந்தோஷமா பண்ணிட்டேன்னு நினைச்சியா? அவ்வளோ வலிக்குதுடி, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு பண்ண. ஆனா உன்னோட லவ் புட்டுக்குச்சுன்னு தெரிஞ்ச போது நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா நான் சொல்றேன், இனி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கதா, பிகாஸ் ஐ லவ் யூ, புரிஞ்சுக்கோ, புரியுதா? மண்டையில் நல்லா ஏற்றிக்கோ. பிகாஸ் ஆரம் இனி உன் லைஃப்பில் இல்லை, அது புரியுதில்ல உனக்கு? நான் தான் இருக்கேன், நல்லா யோசி அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே விடவெடுத்து போயிட்டீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? பார்த்தா 2 செகண்ட்லேயே உங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வயன் போலாமா வீட்டுக்கு அந்த மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு இவ்வளோ நேரம் இருந்த ஜேகே இல்லையே இது, அந்த மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற, வா போகலாம் சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போய் நீங்கள் வீட்டுக்கு போட்டீங்க. போகும்போது அதே மாதிரி அவர் பின்னாடி வர்றாரு. அப்போ நீங்கள் எங்கே வர, என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு பர்த்டேடி உனக்கு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கேண்டில் லைட் ப்ளோ பண்ணும்போது தான் வேற உலகத்துக்கு போறீங்க.
மறுபடியும் அந்த மாதிரி நடக்குமோன்னு உங்களுக்கு பயமா இருக்கு. இப்போ கதவை திறக்கிறீங்க, ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். அந்த பாப்பெல்லாம் வெடிக்குது, அப்பா அம்மா வர்றாங்க, விஷ் பண்றாங்க. உங்களுக்கு பயமா இருக்கு. அப்போ அம்மா வந்துட்டு சொல்றாங்க, சரி நீ கேண்டில் ப்ளோ பண்ணிட்டு உன்னுடைய விஷஸை கேளுமா சொல்றாங்க. அப்போ நீங்களும் பயந்துக்கிட்டே கண்ணை மூடிட்டு, கடவுளே இதுவா, இது ரியாலிட்டியா இருக்கணும் ப்ளீஸ் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு நீங்க ப்ளோ பண்ணிட்டு ஊதிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் நடக்கல. அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. அப்பா ஒன்றும் மாறல அந்த மாதிரி. ஆனா உங்களுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜெயிக்க பார்த்துட்டு தான் இருக்காரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் நீங்க எப்படி எந்த மனோநிலைமையில இருப்பீங்கன்னு. அப்போ அவரு அதே மாதிரி கடகடைன்னு உங்களை லாஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணாரோ அதே மாதிரி கடகடைன்னு கூட்டிட்டு போய் ரூம்ல போய் உட்கார வச்சுட்டு எந்த செயின் அந்த டைம்ல வாங்கி கொடுத்தாரோ அதே செயின் உங்களுக்கு கிஃப்டா இப்போ அவர் கழுத்துல போட்டு விட்டுறாரு. விட்டுட்டு இது இப்போ வேண்டாம், கொஞ்சம் முடிஞ்சு உங்ககிட்ட லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி நீயும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியலடி, இப்போ கொடுக்கணும்னு தோணுச்சு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கழுத்தில் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நான் சொன்னதை பற்றி திங்க் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதை மறந்துடாத சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டாரு. நீங்கள் ஐயோ என்னது இது சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. அதே டைமில் இங்கே பார்க்கணும் என்னன்னா இதெல்லாம் நடக்கிறது நைட்டில் ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது தான் இந்த சினாரியோஸ் எல்லாம் நடக்குது. அதே டைமில் உங்கள் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா ஆரம் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அங்கே பிரின்சிபல் சார் நின்றுருக்காரு. அவர் வந்து ஆரம் ஆரம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போது ஆரம் திரும்பி பார்த்துட்டு குட் ஈவினிங் சார் சொல்லும்போது இதப்பா இது ஒன்றுது தான் சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்தா நீங்கள் ஆரம்காக எழுதின லெட்டர். அப்போது அவருக்கு கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு இது என்னதில்ல வயன் உனக்காகத்தானே எழுதுனா, அப்போது உனக்கு தானே சொல்லிட்டு அவரு பாட்டு சிரிச்சுட்டு ஆரம் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு அந்த பிரச்சனைகள் நடந்ததுனால ஆரம் அந்த லெட்டரை முழுசாக படிக்க கூட இல்லை. இன்னைக்கு தான் அவரு கையில் அந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த மனுஷன் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ முதல்ல ஆரம்ப நீங்க பார்த்தது, அப்புறமா அவர் மேல உங்களுக்கு க்ரஷ் வந்தது, அப்புறமா எவ்வளோ அவரை லவ் பண்றீங்க, அவருடைய சின்ன சின்ன மேன்ட்ரிசத்துல இருந்து எதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாத அவரை பத்தின விஷயங்கள் கூட நீங்க அவ்வளோ கிளியர் கட்டா எழுதி வச்சிருக்கீங்க. அவருக்கே என்ன சொல்றது, அந்த லெட்டர் பார்த்தபோது தப்பு பண்ணிட்டேனோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. வயன்கிட்ட பேசியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் நினைக்கிற இல்லை நான் வயனை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நைட்டு போய் ரூமில் படுத்துட்டு இருக்காரு. படுக்கும்போது அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் உங்களுடைய அந்த கடைசியில் நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இட்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த நொடிகள் தான் அவருக்கு ஞாபகம் வருது. உங்களுடைய ஃபேஸ் அவர் முன்னாடி மாயவே மாட்டேங்குது. அப்போது அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு வயன் வயன் சாரி, நாளைக்கே வந்து லவ் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றாரு. அதே டைம்ல அந்த நைட்டு நேரத்துல நம்ம வயனோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வயன் அப்படியே புக்கெல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சு அந்த டேபிள்லயே அப்படியே தலையை சாய்ச்சி வச்சு படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு என்ன நடக்குது என் வாழ்க்கையில அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்தா அந்த பாட்டி மறுபடியும் உங்க ஷோல்டரை வந்து தட்டுறாங்க. தட்டும்போது ஐயோ அப்பா சொல்லிட்டு பார்க்கும்போது பாட்டி தான். அப்போ நீங்க என்ன பாட்டி, நீங்க என்ன இப்படி பேய் மாதிரி வந்து பயமுறுத்திட்டே இருக்கீங்க? ஆமா நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா நீங்க எங்க போனீங்க? என்ன பாட்டி இங்க எல்லாம் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நீங்க புலம்புறதுக்கு ஆரம்பிக்குள்ளே அவங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரே செகண்ட்ல பாட்டி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க. பாட்டியா இருந்தவங்க குமரியா மாறிட்டாங்க. பாக்குறதுக்கு தேவதை கணக்கா இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சொல்றா, என்ன வயன் உன் வாழ்க்கையோட பாடத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்போ நீங்க இல்ல நீங்க என்னை பத்தி எல்லாம் இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? இவ்வளோ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்க, சொல்லு. என்ன என்ன புரியல. வாழ்க்கையோட என்ன பாடத்தை நீ கத்துக்கிட்டேன்னு தான் கேட்டேன்.
நாம் எப்படி இருந்தாலும் நாம் நம்மளை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் அது என்ன சார்ந்த விஷயம் மட்டும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்களிருந்து நான் வித்தியாசமாக தான் இருக்கேன், இல்லாமல் அசிங்கமாக இல்லை. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. மற்றவங்களை விட யூனிக்காக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் என்னை பார்க்கும்போது என்னமோ அசிங்கமாக தோணுது. லைக் ஆட்டு மந்த மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. நான் கொஞ்சம் வெரைட்டியாக வேற மாதிரி அழகாக இருக்கேன். அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க சிரிச்சுட்டு ஆமாம் வயன் அப்படி தான். அது மட்டும் இல்லை, உன்னுடைய இந்த உருவத்தை வச்சு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. அதே சமயம் உன்னுடைய இந்த உருவமே நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா அந்த உருவத்தை குறைக்கிறதுக்கும் நீ தயங்கக்கூடாது. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ், அது கூட போயிடு. ஆனால் எப்போவாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது. புரியுதில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, உன்னோட 2வது பிரச்சனைக்கும் நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜேகேவோட ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை அதில் சின்னதாக ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, என்ன சின்ன தப்பு? இன்னைக்கு உன்னுடைய ஸ்நேகிதன் உன்கிட்ட சொல்லலையா அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு? சொன்னான். ஆனால் நான் ஆரம்ப நல்லா யோசிச்சு பாரு வயன், நீ லவ் பண்ணுறியா இல்லை இன்ஃபேக்சுவேஷனான? நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சு முடிவெடு. நீ கண்ணை மூடுனா உன்னுடைய லைஃப் பார்ட்னரா யார் வேணும்னு உன் கண்ணுக்கே முன்னாடி தெரியும். நீ நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அது எப்படி சீக்கவ சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவங்களுக்கு காணோம். திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாங்க. பாட்டி, ஐயோ சோ சாரி, பாட்டி இல்லை, அக்கா அக்கா சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் சரி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் தூங்கிட்டீங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நார்மலாக மறாவது நாள் ஜேகே வர்றாரு. பார்த்தா அந்த மனுஷன் பைக்கில் வந்திருக்காரு. நீங்கள் என்ன ஜேகே இது? என்ன ஜேகே தான் பைக், வா போகலாம். எங்க? வாடி போகலாம். ஜேகே, நீ எதுக்கு இப்போ பைக் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயம் ஆமாண்டி, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மறாவதுனாலே பைக் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணலைனாலும் உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருந்துருவேன். போதுமா? என் வாழ்க்கையில் வேற எந்த பொண்ணும் இல்லை, அதுவும் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கையை பிடிச்சி எடுத்து பைக்கில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேருமே பைக்கில் அந்த ஸ்கூலில் இறங்குறீங்க. பார்த்தா ஆரம் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை கண்டுக்க கூட இல்லை, எதுவுமே பேசலை. பேசாமல் அவரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போது ஆரம் பயன் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது நீங்கள் நின்றுட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்க்கும்போது ஆரம் பக்கத்தில் வயன், நான் உங்ககிட்ட பேசணும். இட்ஸ் ஓகே ஆரம், நான் நேற்று எல்லாத்தையும் மறந்துட்டேன், கவலைப்படாத அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆரம், இல்லை அது இல்லை, அதை பற்றி இல்லை, நீ நேற்று கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களே, இனி அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க கூட நிற்கலை. அதுக்குள்ளே நீங்கள் கிளம்ப போகிறீங்க. அதுக்குள்ளே ஆரம் பார்த்தா உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆரம் கையை வேற ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய கையை ஆரம் பிடிச்சிருக்காரு, அதே கையை ஜேகே பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு கையை எடு ஆரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் பார்க்குறாரு. என்ன பார்க்குற? ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த மனுஷன் பாட்டுக்கு சொல்லிட்டாரு ஜேகே. அப்போ நீங்கள் முழிக்கிறீங்க. அப்போ ஆரம் சிரிச்சுட்டு, நடிக்காது ஜேகே, என்ன மறுபடியும் நாடகம் நடத்துறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜேகே சொல்கிறாரு, ஒன்றுமே தான் சொல்கிறேன், நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்போ ஆரம் பாட்டுக்கு உங்களை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறீங்க. அப்போ அவர்,
நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல வாயன். கிளாஸ் முடிஞ்சு எக்ஸாமெல்லாம் முடிஞ்சுட்டு எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோம், பர்சனலாக பேசுகிறோம், வித்தவுட் ஜேகே. புரியுதுல்ல? அப்போ நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ ஜேகேவும் பார்க்குறான் என்ன சொல்ல போகிறான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் 2 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். கடைசி எக்ஸாமில் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, எனக்கு உங்ககிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதிலை கூட எதிர்பார்க்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்போ ஜேகேயை பார்க்குறாரு உங்களை, நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகம் கலந்த ஒரு சிரிப்பு மட்டும் போட்டுட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் நின்றுருக்கீங்க. சரி எப்படியா இருந்தாலும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஆஸ் யூஷுவல் எக்ஸாமில் எழுதுறீங்க, கிளாஸ்க்கு போகிறீங்க வர்றீங்க. ஆனால் இந்த 14 நாளும் நீங்கள் ஜேகேவோட பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவருக்கு அது மட்டும் வேணும், கண்டிப்பாக வேணும் என்கிற ஒரு மனநிலைமை. அவர் சொல்லிட்டாரு, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம், ஆரம்பிக்கிட்டு நீ பதில் சொன்னதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொன்னால் போதும் அந்த மாதிரி. ஆனால் இந்த லவ் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் என்கிட்ட என்னை விட்டுட்டு விலகாதவன், எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியே பழகு, நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அவர் கூட போகிறீங்க வர்றீங்க, எல்லாமே முடிச்சுது. இன்றைக்கி கடைசி எக்ஸாம் எழுதிட்டீங்க, முடிச்சிட்டிங்க, வெளியே வர்றீங்க. ஆரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அந்த டைமில் ஆரம் வாயன் சொல்லும்போது, பேசலாம், எங்கே பேசலாம் சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துல அவர் நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு சொன்னாங்களோ அதே சீக்ரெட் பிளேஸுக்கு ஆரம் உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ தான் ஜெயிக்க பார்க்குறாரு, இந்த பிளேஸ் அவ சொல்லிட்டாளா வயன் சொல்லிட்டு கோபமாக நின்றுருக்காரு. ஆனால் எதுவுமே சொல்லலை, பேசாமல் நின்றுருக்காரு. சரி என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி. அப்போது அங்கே போனார். போனதுக்கப்புறமா ஆரம் வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வந்து வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் முழிக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க ஆரம்? ஆமாம், நான் அன்னைக்கு நீ அழுதுட்டு போனதுக்கப்புறமா தான் யோசித்தேன், என் கண்ணு முன்னாடி நீ மட்டும்தான் வந்துட்டுருக்க. தூங்கும்போது கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு நீ சொல்லிட்டு போனல, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஆமாம் ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க? இல்லை ஆரம், ஜஸ்ட் அது என்னுடைய அந்த கண்ணீர்னால் உங்களுக்கு தோணுன, இல்லைன்னா என் மேலே வந்த அந்த சிம்பத்தியால் தோணுன ஒரு இன்ஃபேக்சுவேஷன் மட்டும்தான். உண்மையாலுமே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, வேணும்ண்ணா நாம டேட் போய் பார்த்துக்கலாம் வாயன், அப்போ தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் 14 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்கு கிறிஸ்டல் கிளியராக ஒரு பதில் தெரியணும், எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பதில் தெரியணும்னு நான் கேட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என் மனசில் ஒரு ஒரு இத்தினுண்ட அளவு கூட இல்லை, என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் உங்களை என்னால் பார்க்க முடியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் என் மனசு மாறாது. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, அப்போவே என் மனசில் இருந்த ஆசை எடுத்து மூடிட்டேன், குழி போட்டு மூடிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்பக்கானா ரொம்ப அவர் கண்ணெல்லாம் நிறையுது. நான் உன்னை கஷ்டப்படுறதுனால திருப்பி என்னை கஷ்டப்படுத்துறிய வாயன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சத்தியமாக இல்லை ஆரம், சத்தியமாக இல்லை, நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்னு உனக்குன்னு நல்லா தெரியும். நீயே யோசிச்சு பாரு ஆரம், உண்மையாலுமே என் மேலே உனக்கு லவ் தானான்னு. உன்னுடைய லைஃபோடைய கடைசி வரையிலும் நான் தான் உனக்கு வேணுமா, உன்னோட லைஃப் பார்ட்னர் நான் தானான்னு ஒரு வாட்டி நீ கண்ணை மூடி யோசிச்சு பாரு. உன் மனசில் நான் வர்றேனான்னு. அப்படியும் நான் வர்றேன்னா கண்டிப்பாக நீ என்னை அப்ரோச் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டீங்க. அவர் அந்த டைமில் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு
லைஃப் பார்ட்னர் பற்றி சிந்திக்கும் போது உங்கள் முகம் அவருக்கு வரல. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு அவருக்கு புரியுது. ஆமாம், வயன் கொஞ்சம் கவலைப்பட்டதுனால தான் எனக்கு அந்த மாதிரி தோணியிருக்குன்னு அவருக்கு புரியுது. அவர் சிரிச்சிட்டு, ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்டி, நீ என் வாழ்க்கை துணைவியே வந்திருந்தேன்னா ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வெளியே போகும்போது ஜேகே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாவம் அந்த பிள்ளையோட முகெல்லாம் ரொம்ப வாடி போய் நின்றுருக்கு. விட்டு அழுதுருவார் அந்த மாதிரி நின்றுருக்காரு. ஏன்னா அவர் நினச்சிட்டாரு ஓகே சொல்லிடுவா, சேர்ந்துருவாங்க, கை கோத்துட்டு வெளியே வருவாங்கன்னு. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக வர்றதை பார்த்தபோது ஜேகே, என்னாச்சு என்னாச்சு நீ மட்டும் தனியாக வர ஆரம்பிங்க. எதுக்கு என் கூட வரணும்? இல்லை, அவன் என்னமோ சொல்லணும். என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஜேகே பார்த்துட்டு, காலேஜ் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆமாண்டா, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆரம்பம் ஒரு கில்ட்டினஸில் தான் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தேன். அது எனக்கு புரிஞ்சு, ஸோ ஐ ரிஜெக்ட் இட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு உங்களை. அப்போ நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டு என்ன பண்ணுற? சாரிடி, கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் நான், அதனால தான். ஆனால் ஜேகே, வர வர நீ ரொம்பத்தான் பண்ணுற, ஒரு மார்க்கமாக தாண்டா போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. அப்படி நீங்கள் சரிடா போகலாம் சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்புறமா ஆஃப்டர் 2 months அப்புறமா தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வர போகிறீங்க. ஓகே, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்குறதுக்காக. அந்த டைமில் ஜேகே வந்து ஆஸ் யூஷுவல் வெளியே வந்து இந்த பெல் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக இருடா ஜேகே நான் வந்துடுறேன் சொல்லிட்டு குடுகுடேன்னு கீழே வரீங்க. ஆனால் இப்போ பார்க்கணுமே, நீங்கள் ரொம்ப குண்டு இல்லை, அந்த குண்டுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க. பிகாஸ் ஜேகே கிட்ட அழுது புலம்பி எனக்கு கொஞ்சோண்டு ஒல்லியாகணும்னு சொல்லி அவரான சரி ஸ்ட்ரிக்ட்டு, எல்லாமே பச்சையாக திங்க கொடுத்து ஹெல்த்தி ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றதெல்லாம் டயட்டாக உங்களுக்கு கொடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தியே உங்களை கம்மி பண்ண வச்சுட்டாரு. ஒரு 10 kg கிட்ட குறைஞ்சிட்டிங்க. ரொம்ப ஒல்லியாலாம் இல்லை, பார்க்கறதுக்கு பப்ளுவாக தான் இருக்கீங்க, ஆனால் அழகாக இருக்கீங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போது பார்த்தா ஆஹா செம்ம நாட்கட்டையாக இருக்காளே அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி இருக்கீங்க. அப்போது ஜேகே பைக்கில் தான் இருந்துட்டு இருக்காரு. வாடி போகலாம், இது வந்துட்டேன்டா சொல்லிட்டு பார்க்கும்போது என்னாச்சு? ட்ரெஸ்ஸு பத்தலை. குண்டாயிட்டியா? இல்லைடா, ரொம்ப லூஸாக இருந்துச்சு, அதான் அம்மா கிட்ட கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்தேன், அதான். ஆமாம், நானும் நினச்சேன், பார்த்தா தெரிய மாட்டேங்குது என்ன ஜேகே, அப்போ நான் மறுபடியும் குண்டானா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் 2 கண்ணத்தையும் இப்படி பிடிச்சி கிள்ளிட்டு, ஆனால் அந்த குண்டை நான் மிஸ் பண்ணுறேன்டி, இனி நீ தாடி குறைக்கணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒல்லியாகணும், அதுக்கு மேலே ஆக மாட்டேன், நிறுத்திடுவேன். வேணாண்டி, இப்படி தாண்டி அழகாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு சரிடா வா போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகும்போது பார்த்தா அங்கே நின்றுருக்காரு, உங்களை வெயிட் பண்ணிட்டு தான் நின்றுருக்காரு. என்ன வயன் அண்ட் ஜேகே ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் 2 பேருமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இந்த ஸ்கூலில் எல்லாத்தையுமே, ஏன்னா இனி எப்போ ஸ்கூலுக்கு வர முடியும்னு உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லா இடத்துலையுமே போய் சுற்றி பார்த்து கடைசியில் நீங்களும் ஜேகேவும் மட்டும் இருக்கிற, இல்லைன்னா உங்களுக்கு 2 பேருக்குமே மட்டும் தெரிஞ்சிருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு வர்றீங்க. வந்துட்டு மிஸ் பண்ணுவோம்லடா ஜேகே? ஆமாண்டி, ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஜேகே மறுபடியும் ஒரு வாட்டி கூட படிச்ச என்ன நீ நினைச்சாலும் முடியாது, ஏன்னா நாம எல்லாம் பாஸ் ஆயிட்டோம், புரியுதுல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. திடீர்னு அவரு உங்க பக்கத்துல வந்துட்டு வயன் என்ன நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லைடி. எதுக்கு? எவ்வளவு நாள் தான் என்னையும் காக்க வச்சுட்டு இருப்ப? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், உன்னுடைய பதில் என்ன? ஜேகே, இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பார்த்துட்டு
திடீர்னு எனக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த லவ்வர்ன்ற கான்செப்ட் அதான்டா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஜேகே சொல்றாரு. அப்போ நீங்க என்ன ஐடியா? உனக்கு என் மேல ட்ரூ ஃபீலிங் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லு, ட்ரூ ஃபீலிங் இருந்துச்சுன்னா நான் இப்போ உன்னை கிஸ், என்னது, இல்லை, கிஸ் பண்ண வருவேன். உனக்கு என் மேலே ட்ரூ ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிஸ் பண்ணும்போது நீ விலக மாட்டேன். அதே சமயம் உனக்கு என் மேலே அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னா நீ என்னை விட்டு ஓடி போயிடுவேன், என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இது 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 பண்ணி ஆகணுமா? ஆமாம், அது பண்ணாதான் தெரியும் ஃபீலிங் இருக்கா இல்லையாண்ணா. நோ வே, இதெல்லாம் முடியாது. அப்புறம் எப்படி வாயன் தெரியும்? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வேற யாரும் இல்லை, நான் தானே. உனக்கு பிடிக்கலன்னா நீ அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடு, நான் கண்டிப்பாக உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. அப்போது அவர் நடந்து உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவர் அப்படியே பக்கத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று கிஸ் பண்ண கிட்ட வரும்போது ஜேகே வெயிட் அ மினிட் ப்ளீஸ், ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவர் என்ன ஃபயன், என்னால் அந்த மாதிரி யோசிக்க முடியல, சிரிப்பு தாண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு கடுப்பாகுது. அவர் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வர்றாரு. அப்போ நீங்கள் மறுபடியும் பக்கத்தில் வரும்போது நீங்கள் ஜேகே போட சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் கன்ஃபியூஷன் ஆகி நின்ட்டாரு. அப்போது நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் என்ன வயன், நான் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது நீங்கள் என்னடா, அதாவது பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிப்பேன், பிடிக்கலன்னா நீ என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவேன், ரெண்டு பண்ணாமல் சிரிச்சேன்னா நான் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது நீங்களும் ரொம்ப கன்ஃபியூஷனாக நின்றுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா எங்கிருந்தாலும் தெரியல, ஒரு வேட்டை நாய் அப்படி குறைச்சிட்டு உங்களை கடிக்கிறதுக்கு வந்துட்டு குறைச்சிட்டு நீங்கள் அப்படி பயந்துட்டு ஜேகேன்னு சொல்லிட்டு அவர் மேலே தாவிக்கு ஏறி குதிச்சு அவரை கட்டி பிடிச்சி அவரை இடுப்பில் உக்காண்டிருக்கீங்க, அப்படி கட்டி பிடிச்சிட்டு. அப்போ அவர் இறங்கிட்டே சொல்கிறதுக்குள்ளேயே அவரும் விழுந்துட்டாரு. பிகாஸ் நீங்கள் கொஞ்சோண்டு தான் தடி கம்மியாக இருக்கீங்க, ரொம்ப எல்லாம் கம்மி பண்ணலை. அவருக்கு உங்களுடைய வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னா அவரும் கீழே விழுந்துட்டாரு, நீங்களும் கீழே விழுந்துட்டீங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த கீழே விழும்போது ஆக்சிடென்ட்ல உங்களுக்கும் அவருக்கும் கிஸ் நடந்திருக்கும், லிப் டு லிப். அவரும் பேந்த முடிச்சிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே கிஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே மெதுவா அவருடைய நெஞ்சு கூட்டிலேயே கண்ணை மூடி அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவரு வயன் வயன் ப்ளீஸா ஜேகே, எங்க உன்னோட ஃபேஸை கொஞ்சம் காமி. மாட்டேன். ஏண்டி காமி. மாட்டேன்டா. வெக்கப்படுறியா வயன், இனி வெக்கப்படுறியாடி? ஐயோ, என்ன பரிசு பண்ண வைக்காத ஜேகே. ஆமா வெக்கமா இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது அவரு அப்ப நீ என்ன லவ் பண்றடி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க காய்ஸ், இதுதான் நம்மளுடைய மாயவிளக்கு ஹாப்பி என்டிங். ஜேகே அண்ட் வயன், அதாவது நீங்க ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்புறமா உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்போ அந்த நாய் எங்க போச்சுன்னு. அந்த நாய் வேற யாரும் இல்லை, அந்த வேஷத்துல வந்ததே அந்த பாட்டிமா தான். பாட்டிமா இல்லை, அந்த ஏஞ்சல். ஓகேவா? அவ்வளோதான்டா. எப்படி இருந்துச்சு ஸ்டோரி சொல்லுங்க. உங்களுடைய ரிவ்யூக்காக ஆவலாக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்புறமா ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா பெல் ஐக்கனா ஆன்ல போட்டு வச்சிருங்க. இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா என்னது, ஆமாம், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா ஆமாம், நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த
ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கா. ஜும்கா, அப்புறம் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அவங்க கிட்ட கேளுங்க. அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்காக அவங்களுடைய இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணிக்கோங்கடா. உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ரேட் எல்லாம் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான்டா. இன்னும் அப்புறம் என்ன, ஆமா, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பாய் பாய், சராங்கே கா.